பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, தேவையானது ஒன்றே என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்னார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, அந்த நல்ல பங்கு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்பது. நீங்க பாருங்க, இந்த வாரத்துல நாம் அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை தேடி அநேக தேவைகளோடு ஜனங்க வராங்க. பாருங்க, ஒரு சிலர் அப்பத்துக்காக வராங்க, ஒரு சிலர் பிள்ளைகளுக்காக, பிள்ளை செல்வத்துக்காக வராங்க, சிலர் திருமணத்துக்காக வராங்க, சிலர் வியாதியஸ்தர்களாய் வராங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 12வது வசனத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது 10 குஷ்டரோகிகள் அவரை தேடி வராங்க. இந்த 10 குஷ்டரோகி இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நாங்க சுத்தமாக வேண்டும் ஐயரே, எங்களுக்கு உதவி செய்யும் சொன்னபோது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களை ஆசாரியர்களுக்கு போய் காண்பீங்கள் என்று சொன்னபோது அவர்கள் புறப்பட்டு போறாங்க. பாருங்க, அவர்கள் போகிற வழியிலேயே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது அவர்கள் சுகம் பெற்றுக்கொண்டார் நாம் பார்க்கிறோம். அந்த சுகம் பெற்ற 10 பேர்ல 9 பேர் திரும்ப இயேசுவின் இடத்துல அவர் வரவே இல்லை. மீதி ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி தான் அநேக பேர் நம்மள பாருங்க, இயேசு கிறிஸ்துவ வியாதிக்காக நாம் தேடி வருகிறோம். நம்முடைய சரீர சுகத்துக்காகவும் சரீரத்துல இருக்கிற பலவீனங்களுக்காகவும் நாம் இயேசுவை தேடி வருகிறோம். பிறகு நாம் சுகம் பெற்ற பிறகு நாம் இயேசு விட்டு போய் விடுகிறோம். தேவனுடைய சபையை விட்டு போய் விடுகிறோம். தேவனுடைய ஆராதனைக்கு நாம் வருவது கிடையாது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் கவனிப்பது கிடையாது. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது நம்முடைய இந்த அழிந்து போகிற சரீரத்தை மீட்பதற்காக அல்ல, நமக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற அந்த ஆத்துமா, அல்லேலூயா, அந்த ஆத்துமா நரகத்தில் அழிந்து போக கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் எப்படி நம்முடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு விலக்கி மீட்கிறார் என்று கேட்டா, அதாவது அவருடைய வசனம், அல்லேலூயா, அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் நம்முடைய ஆத்மாவை அவர் ரட்சிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல வசனத்துக்காக வருகிற கூட்டம் மிக மிக குறைவு. பாருங்க, கூட்டம் முடிந்த பிறகு அவரிடத்துல ஊழிய காலத்துல போய் ஜெபம் பண்ணி கொள்வதற்கு அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். ஆனா ஊழியர்கள் மூலமாய் வெளிப்படுகிற வசனத்தை கேட்கிற கூட்டம் இன்னைக்கு வெகு சிலராகவே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அந்த அப்பத்திற்காக இயேசுவை தேடி வாங்க, அந்த வார்த்தைக்காக இயேசுவை தேடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.